ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் என்பி சீரீஸான சோகேமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த எபிசோடில் இருந்தால் சீசன் 2வோட ஒரிஜினல் கதை ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். கதை நார்மலாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட ரொம்பவே சூப்பராக தான் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகேமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 4. ஸோ மியாவும் டோமோவிமா அவங்க வில்லேஜ்லேருந்து கிளம்பிட்டாங்க. மியா வந்து சமையலை கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறா. அதுவும் நம்ம ஹீரோ மார்க்கெட்டோக்காக தான் அவள் சமையலே கற்றுக்கிடன்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோ இருந்தால் அந்த பேட்டில் ஃபீல்டில் புதுசாக ஒரு லேக் கிரியேட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் தான் டோமோவே அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. யங் மாஸ்டருக்கு எதுவாகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு டோமோவே சொல்கிறா. ஒரு வழியாக அகாடமி இருக்கிற சிட்டிக்கு நம்ம ஹீரோ வந்துருந்தான். அங்கே ட்ரேடிங்கும் நல்லா போகும் போலியோன்னு ஷீக்கி கிட்ட பேசிட்டு வரும்போது ஹியூமன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விக்டம்ஸ் ஆள தான் செய்வாங்க. பட் இவளோட கண்ணை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதே. நம்ம ஹீரோ போய் பேச போகிறான். என்னால் அகாடமி டீச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புற. அப்ப அந்த பொண்ணு அவன் அட்டாக் பண்ணவோ போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுத்துல காமிக்கவோ யாரும் நம்ம ஹீரோவை கண்டுக்கிடல. ஷீக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவோ போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஷீக்கி சொல்றான். நீ யாரா பார்க்க டம்மி ஹியூமன் மாதிரி இருக்க, எங்க விஷயத்துல தலையிட்டுறன்னு அவங்க கேட்கவும் டோமவே மியா அந்த இடத்துல இருந்திருந்தா மாஸ்டர் அவனுங்களை கொண்டுட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஷீக்கி பரவாயில்லன்னு திரும்பி பார்த்தா மாஸ்டர் அவங்கள கொண்டுருவான்னு ஷீக்கியோ கேட்கறான். ஷீக்கி வேணா அவங்களெல்லாம் கொன்றாதான் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப சாகதவர்களுக்கு வழியை கொடுத்து டார்ச்சர் பண்ணட்டுமான்னு ஷீக்கி கேட்கறான். நான் அவங்கள கொன்ற போறேன், இங்க இருந்து போ ஷோ அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்லவும் அவங்ககிட்ட வம்பளுக்கிற மாதிரியே பேசுறானே நம்ம ஹீரோ பார்க்கறான். எல்லாம் யார் தெரியுமான்னு விண்மாஜிக்கு யூஸ் பண்ணி அவனுங்க லைட்டா பறக்கானுங்க. கொஞ்சம் தூரம் பறக்கீங்க, இதுல என்ன இருக்கு, இவ்வளவுதானா, எங்களெல்லாம் வந்து அட்டாக் பண்ண மாட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் மாஸ்டர் நீங்க பேசுறதுமே வம்பளுக்கிற மாதிரி தான் இருக்குன்னு ஷீக்கி நினைக்கிறேன். எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் மேலே கொண்டு போயிருக்கான். யாரா நீங்கன்னு அந்த பொண்ணு பார்க்குறா. நம்ம ஹீரோ அந்த எர்த் மேஜிக்கை கேன்சல் பண்ணுறான். எஸ்கியூஸ் மீ நீங்கள் ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலேன்னு வா சொல்கிறேன். ஹெல்ப் பண்ணதுக்கு நான் எதுவும் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ சொல்லவும் நான் கொட்டாட்ஸோ ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், டைம் இருந்தால் அங்கே வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு ரிப்பே பண்ணுறேன்னு வா சொல்லிட்டு போயிருந்தா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்ப்போம். முதல்ல இவனுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே பார்க்குறான். அந்த பசங்க மேலேயே மறந்துட்டு நிற்கிறாங்க. மானா கம்மியாகி கீழே விழுந்து செத்துருவாங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்களை சேஃபாக கீழே இறக்கி விழுற மாதிரி போட்டுருந்தான். ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க. அந்த பொண்ணு இவனுங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணியா அவளோட கண்ணில் இருந்த அந்த பார்வை எனக்கு அதுதான் கியூரியஸாக இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நைட்டு தங்க ஒரு இடத்த பார்ப்பேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 3 நாளில் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க டீச்சர் ஆகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கலந்துக்கிட போறீங்களான்னு ஷீக்கி கேட்கறான். இல்லை ஷீக்கி நான் ஸ்டூடெண்ட் அவெல்லாம் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனால் அவங்க அப்ளிகேஷன் அது நீங்க டீச்சர் ஆகிறதுக்கு தான் அப்ளை பண்ணிருக்கீங்க நம்ம சொல்றான். ரெம்பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நம்ம ஹீரோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பான். சின்ன எழுத்துல எனக்கு வர கண்ணு தெரிய மாட்டேங்குன்னு அந்த பட்லர் சொல்றாரு. மிஸ்டேக் பண்றதுக்கு முன்னாடி உங்க கண்ணை செக் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஆல்ரெடி அவர் பெரிய மிஸ்டேக்கை பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக்குறான். ரெம்பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணல நான் அசால்ட்டா அந்த இடத்த விட்டு போயிருப்பேன். பட் அவர் பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டீச்சர் எக்ஸாம் நம்ம ஹீரோ அட்டன் பண்றான். இங்க கிளர்க் பொசிஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் வர எல்லாரும் டீச்சர் பொசிஷன் கஷ்டமா இருக்குன்னு இதையே கேட்டுட்டு இருந்தா. டீச்சர் பொசிஷன் வேணும்னு தானே நாங்க சொல்லியிருந்தோம், கிளர்க் வேணும்னு கேட்டிருந்தோமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர் ரூடா பேசவும் என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டர் கிட்ட மரியாதை இல்லாம பேசுவா அப்படின்னு ஷீக்கி டென்ஷன் ஆகிறான். ஷீக்கி வேணா அவனை கொன்றாத அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்கிறான். சாரிங்க அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம ஹீரோ சொல்லவும் மாஸ்டர் கிட்டே மரியாதை இல்லாம பேசுறியான்னு ஷீக்கி கத்திட்டு இருக்கவும் அவர் புதுசா ஜாயின் பண்ணவர், அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் உள்ள வராங்க. டீச்சருக்கு அப்ளை பண்ணிட்டு கிளர்க் இருக்கான்னு நீங்க எதுக்கு கேட்டீங்கன்னு வா சொல்லவும் என் மாஸ்டர் ஜஸ்ட் விசாரிக்க தானே செஞ்சாரு, அதுல என்ன தப்பு இருக்குன்னு ஷீக்கி சொல்றான். பிராக்டிக்கல் ரிட்டன் எக்ஸாம் இதுல எதை சூஸ் பண்றீங்கன்னு கேட்கவும் மாஸ்டர் பிராக்டிகலையே சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்றான். ஹிஸ்டரியிலேயே இந்த ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம முடிச்சது சில பேர் மட்டும்தான் அப்படின்னு அந்த லேடி பார்த்துருக்கோம். ஏன் மாஸ்டர் இதையே ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்றான். அது ஓ இஷ்டத்துக்கு ஏன்டா சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மொத்தமா உங்களுக்கு 3 days டைம் இருக்கு. எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா அந்த ஃபெதரை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகி வெளியே வரலாம், இல்ல அந்த பெல்ல அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே வந்துருவீங்க. அண்ட் எக்ஸாமினிஸ் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிட கூடாது. மோஸ்ட்லி எல்லாரும் தனித்தனியா தூரமா இருப்பீங்க, ஸோ ஃபைட் பண்றதுக்கான சான்ஸ் இல்ல. இந்த ஆர்ட்ஸ்ல 3 இனத்தை நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வேல்யூ இருக்கு. ஒரு வேளை உங்களால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே ஃபோர்ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் ரவுண்டுக்கு இவங்க எல்லாரும் டெலிபோர்ட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அவன் கீயை யூஸ் பண்ணி சாப்பாடெல்லாம் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அண்ட் மத்த எக்ஸாமினிஸும் ரொம்ப தள்ளி இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பிசிக்கல் அட்டாக்கை யூஸ் பண்ணி இதை அட்டாக் பண்ணணும். ஒரு வேளை மேஜிக் யூஸ் பண்ணா இது உடஞ்சிரும் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் அதை பிடிக்கிறது சுலபம் இல்லன்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அதை லைட்டா டச் பண்ணதுக்கே அது உடஞ்சிருது. இந்த எல்லோ கலர் ஆர்பி இதை மேஜிக் மட்டும் தான் யூஸ் பண்ணி பிடிக்க முடியும். ஃபயர் பாலை யூஸ் பண்ணா ஓவர் பவர்ல அது வெடிச்சிருது. ப்ளூ கலர் ஆர்பை லாங் ரேஞ்ச் அட்டாக் வச்சு மட்டும் தான் பிடிக்க முடியும். இன்னும் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு, இன்ஸ்ட்ரக்ஷனை நான் தப்பா படிச்சிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்ட்ரென்த்தை நான் இன்னும் கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி இப்போ அந்த பிசிக்கல் அட்டாக் பாலை வந்து லைட்டா டச் பண்ணா அது உடஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ லைட்டா நம்ம ஹீரோ டச் பண்ணாலும் எல்லாமே உடஞ்சுதான் போகுது. பேரியரை போட்டுட்டு நைட் நம்ம ஹீரோ தூங்குறான். அடுத்த நாள் சில மாஸ்டர் இறந்து போய் கிடக்கு. எக்ஸாமினில அந்த எல்ஃப் வந்து ஆளக்கணும், அதுக்குள்ளேயே அவன் எக்ஸாமை முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஆப்ஸ் எல்லாம் நான் ரொம்பவே லைட்டா டச் பண்ணா அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்து போச்சு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், திரும்பவோ ட்ரை பண்றேன் அப்படின்னு இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆரோவோட
ஃபெதர் வந்து அந்த ஆர்பை லைட்டா உரசிட்டு போற மாதிரி நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். பட் அந்த ஆர்ப் வந்து வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருது. கீயை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஈஸியா கண்டுபிடிக்கிறான். லைட்டா டச் பண்ணா டெலிபோர்ட் ஆயிருது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை கரெக்டா அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஆர்பை பிடிச்சிருந்தான். அப்ப புதுசா இந்த இடத்துக்குள்ள யாரோ என்ட்ரான மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. எக்ஸாமோட பாதியிலயும் சில பேர் வந்து கலந்துக்கிடுவாங்களா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப மேஜிக்கை யூஸ் பண்ணி பிடிக்கிற ஆர்பை வந்துட்டு ரொம்பவே கம்மியான மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோ கரெக்டா பிடிச்சிருந்தான். 2 ஆர்பை பிடிக்கிறதுக்கே நான் 2 நாளா யூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு அந்த ஆர்க்கை காணோம். அவங்க எக்ஸாமை முடிச்சுட்டு போறாங்களா இல்ல முடிக்க முடியலன்னு ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு போறாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வழக்கம் போல பேரியருக்கு வெளியே மான்ஸ்டர் கிடக்குது. பட் ஒரு அசாசினும் அந்த இடத்துல மயங்கி கிடக்குறான். மயங்கி கிடக்குற மாதிரி நடிச்சு டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுத்துருதான். அவன் இன்விசிபிளா இருந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். பட் நம்ம ஹீரோக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் பிரச்சனை வேணாம் நாங்க இருந்து போனா அவன் நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து குத்த போகவும் அவன் கத்திய நம்ம ஹீரோ பிடிச்சி உடச்சிருந்தான். உன் அட்டாக்லாம் ஒர்க் ஆகாத நம்ம ஹீரோ கையை பார்த்தேன். நம்ம ஹீரோ கையில பாய்சனா இருக்கு. மத்த எக்ஸாமினேஷன் நீ தான் மிரட்டி வெளியே போக வச்சியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நான் ஒரு அசாசின்னு சொல்லப்போ எதுக்கு இதை பண்ற யார் ஒன்று அனுப்புனதுன்னு கேட்கவும் நான் அசாசின் கில்ட சேர்ந்தவன் எனக்கு குவெஸ்ட் வரும் என் கிளைண்ட் யாருன்னு எனக்கே தெரியாது ஃபாஸ்ட் ஆக்டிங் பாய்சன்ல நீ செத்து போயிருவேன்னு சொல்லவும் ஃபாஸ்ட் ஆக்டிங்கா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இன்னும் சாவலையா எப்படி அப்படின்னு சொல்லி அசாசின் ஷாக் ஆகுறான். முதல்ல உன்னை யார் அனுப்புனது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னால சொல்ல முடியாதுன்னு அசாசின் சொல்றான். அந்த அசாசினோட தலைக்கு கீழே நம்ம ஹீரோ பேரலைஸ் பண்ணிட்டு இந்த பாய்சன்லாம் என் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவனை ஒரு கிக்க விடுறான். அசாசினோ பறந்து அங்க இருந்து போயிருந்தான். எவ்வளவு ட்ரை பண்ணி இந்த பிசிக்கல் அட்டாக் பண்ற பாலை மட்டும் நம்ம ஹீரோவால பிடிக்க முடியல. மேஜிக் எப்பவும் என் பாடியை சுத்தி இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு நைஃப் எடுத்து அதோட பின்பக்கத்தை வச்சு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்றான். லைட்டா அதை அட்டாக் பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த பாலையே பிடிச்சிருக்கான். ஏன் சாப்பிட்டு நம்ம ஹீரோ கத்துனதுக்கே மத்த பால்லாம் வெடிச்சிருது. இப்போ டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோ திரும்ப போகவும் என்ன கோசுனோகா நீயே இவங்கள மாதிரியா ஃபார்ஃபிட் பண்றியான்னு கேட்கவும் இல்ல நான் ஆர்பை கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவோ வாய்ப்பே இல்ல. வா ஸ்ட்ரென்த் எதுவா அதுக்கு தகுந்தபடி தான் 3 பால்ஸா கலெக்ட் பண்ண சொன்னேன். பட் நீ 3 கலர்லயே ஒவ்வொரு பாலை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. ஹிஸ்டரியிலேயே யாரோ வேற கலர்ல 3 ஆர்ப்ஸை கலெக்ட் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொல்றாரு. தேவையில்லாம நான் தான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். எப்படியோ அங்க டெம்பரவரியா எனக்கு ஒரு டீச்சர் பொசிஷன் கிடைச்சிருச்சு. நம்ம போய் அந்த கொட்டட்ஸோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ அந்த கோசுனோகா 3 ஆர்பியும் கலெக்ட் பண்ணியிருக்கானா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு அந்த ஸ்டாஃப் மூலியமா ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்கிறா. அண்ட் கொஞ்சம் வெள்ளத்தனமாக சிரிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு நிறைய மேஜிக்கை பற்றி தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம ஹீரோ அகாடமிக்கு வந்து கடைசியில் நம்ம ஹீரோ ஒரு டீச்சராகவே ஆயிட்டான். எப்படினாலும் நம்ம ஹீரோக்கு லாபம் தான். அகாடமியில் இருக்கிற லைப்ரரி புக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ படிச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.